ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரொடியூஸ் வேர்ல்டு. இன்றைக்கி வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு மீன் குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து மண் சட்டியில் தான் வைக்கிறோம். மண் சட்டியில் வச்சா மீன் குழம்போட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா தான் இந்த மீன் குழம்பு வைக்கிறாங்க. எங்கள் அம்மாவோட ப்ரிப்ரேஷன் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். கிலோ மீன், 150 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, மூணு பச்சை மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் உப்பு தேவையான அளவு, ஒரு நெல்லிக்காய் இருக்கிறது மாதிரி ஒரு புளி கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம், ஜீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூனு, இஞ்சி 2 சின்ன துண்டு, 2 பல்லி வெள்ளைப்பூண்டு, அப்புறம் வந்து கொத்தமல்லி தூள் ஒரு 3 ஸ்பூனு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூனு, ஒரு அரை மூடி தேங்காய் சிறகுனது. இப்போது நல்லா சூடான ஒரு மண் சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டுருக்காங்க எங்கள் அம்மா. தேங்காய் எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போது நம்மளோட வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. அது கூடவே 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளியும் வந்து நம்ம வெங்காயத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி வந்து நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது நம்மளோட மீன் குழம்புலாம் பார்த்திங்கன்னா அந்த மண் சட்டியில் வச்சா அது ரொம்ப தனி டேஸ்ட்டு. நம்ம சாதாரண சட்டியில் வைக்கிறத விட மண் சட்டியில் வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அது கூடவே வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நாங்கள் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து காரம் வந்து உங்களுக்கு எப்படியோ உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து நாங்கள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். மல்லித்தூள் போட்டால் தான் கொஞ்சம் குழம்பு நல்லாயிருக்கும், கெட்டியாக இருக்கும். அதுக்கு வேண்டி இந்த மசாலாலாம் அடி பிடிக்காமல் கருகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போது மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுட்டு புளி வந்து நல்லா புளிஞ்சிட்டு ஊற்றிக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த புளி தண்ணியெல்லாம் நல்லா கொதிக்கிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போது நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கிற புளியெல்லாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இந்த டைமில் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் நம்ம அரை மூடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். இதுவும் ஒரு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து மீன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. நாங்கள் வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி தான் மீன் குழம்பு வச்சுருக்கோம், தண்ணி மாதிரி. தேங்காய் ஊற்றுறதுனால இறக்குனதுக்கப்புறமா கொஞ்சம் திக்காயிரும். ஸோ கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மீன் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் அம்மா தான் மீன் குழம்பு வச்சிட்ருக்காங்க. நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது எங்கள் அம்மா ஸ்டைல் மீன் குழம்புங்க, கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு. இப்போது ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது இப்போது நம்மளோட மீன் குழம்புல வந்து கடைசியாக நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இறக்கிக்கலாங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா நம்மளோட மீனெல்லாம் இதில் வெந்திருக்கு. நம்மளோட ட்ரெடிஷ்னல் கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.